அதிகம் சரி. யார் ஜெயிப்பா நினைக்கிறீங்க 2026 சார்? எப்போ 2000 அதாவது நம்ம மக்கள் என்னைக்கு அவங்க குடுக்குறாங்க, நான் வாங்குறதால குடுக்குறாங்கன்ற எண்ணத்தை மறந்து ஒழுங்கா என்ன அதாவது எந்த கட்சியா இருக்கட்டும் சார், அவன் எப்பேற்பட்ட பெரிய ஆளா கூட இருக்கட்டும், நான் சொல்றது இந்த ஆள் வந்தா செய்யக்கூடிய தகுதி இருக்குன்னு அனலைஸ் பண்ணி ஓட்டு போட்டால் தவிர்த்து மத்தபடி நாம வந்து என்னைக்குமே தூக்கியா தான் இருக்கும். என் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல சார், நான் தேர்தலில் தான் அதை சொல்லணும். அது ஏன்னா எங்க ஏரியா நான் வந்து வாணியம்பாடி, அங்க யாரு நிக்கிறாங்கன்றத பாப்போம். எனக்கு வந்து நான் இது வரைக்கும் நான் மனசாட்சி பட்டு தான் சார் ஓட்டு போட்டுருக்கேன். அது எந்த கவர்மெண்ட் ஓட்டு போட்டது கிடையாது. கவர்மெண்ட் திருப்தியா இருக்கா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும்? நல்லது பண்றாங்களா? இல்ல சார், அவங்க எல்லாத்தையும் கரெக்டா பாக்குறாங்களான்றது தெரியல சார். இப்ப இருக்கிற கவர்மெண்ட் இருக்குது இல்லன்னு சொல்லல, அவங்க எல்லாத்தையுமே கரெக்டா பாக்குறாங்களான்னு தெரியல. அதாவது ஆட்சியில இருக்கிறவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்க முடியாது சார், அவங்களுக்கு சபார்டினேட் தராங்க இல்லைங்களா, அவங்களும் வந்து என்ன நடக்குது ஏது நடக்குது மக்களோட குறைகள் நிறைகள் எல்லாத்தையும் பார்க்கணும். அதே மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேலை கிடைக்காம பல போராட்டங்களுக்கு மத்தியில மாட்டின்னு முழிக்கிறாங்க. அவங்கள பத்தினா இந்த கவர்மெண்ட்டும் சரி, இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டுமே அவங்கள என்னன்னு கூட சீண்டவே இல்லை. அவங்க போராட்டம் பண்ணி கூட அவங்க யாருமே எதுவுமே காட்டவும் இல்லை. பாதிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள்லாம் நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க, நிறைய பேர் செத்தையும் போயிட்டாங்க. ஆமா, இப்போ போராட்டம் எல்லாம் இப்ப எங்க குடும்பமும் ஒண்ணு இருக்குது. அது 51 வயசு ஆயிடுச்சு எங்க ஒய்ஃபுக்கு, பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட் தான், அவங்களுக்கும் வேலை கிடைக்கல. இது மாதிரி இருக்கு நிறைய விஷயங்களை எவ்வளவோ சொல்லலாம். நல்லது கெட்டது எல்லாமே இருக்கு சார். அதாவது மக்களோட எல்லா குறைகளையும் தீக்கணும்ன்றது முடியாது, அது யாராலையும் முடியாது. மேக்சிமம் என்ன சொல்ல வராங்கன்றதையாவது அவங்க கொஞ்சம் காதுல வாங்கிக்கிட்டாங்க. எந்த அரசாங்கமா இருக்கட்டும் 2 மாசம் யார் ஜெயிக்கிறான்னு பாத்துருவாங்க.